செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை. மொரின் மேக்தால் என்பார், எந்தவொரு துறையில் செய்யப்படும் செலவுகளையும் அதனால் கிடைக்கும் பயன்களையும் முறையாக ஒப்பிட்டு பார்த்தலே செலவு பகுப்பாய்வு என வரையறுக்கிறார். அதாவது மொரின் மேக்தால்ங்கிறவர் எந்த ஒரு துறையிலையும் செய்யப்படுற செலவு, அதுக்கு கிடைக்கிற பயன், இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கறது தான் செலவு பகுப்பாய்வு அப்படின்னு சொல்கிறாருப்பா. அதாவது இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஜுகேஷனுக்கு ஆகிற செலவையும் அதனால் கிடைக்கிற வேலைவாய்ப்பு, வருமானம், இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கறது தான் செலவு பகுப்பாய்வு. சரியாப்பா? இந்த அணுகுமுறை எதிர்கால பயன்களை பெற தற்போது செய்திட வேண்டிய செலவுகளை கணக்கிடும் வழிமுறையாகும். அதாவது செலவு பகுப்பாய்வு அணுகுமுறைங்கிறது எதிர்கால பயனை பெறுறதுக்கு இப்போ நம்ம பண்ணுற செலவுகளை கணக்கிடுற வழிமுறை. சரியாப்பா? எதிர்கால அதிக வருவாய்க்காக தற்போதைய நுகர்வுகளை தியாகம் செய்து முதலீடு செய்கிறோம். அதாவது பின்னாடி காலத்தில் நமக்கு நிறைய வருமானம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செலவழிக்கிறத கம்மி பண்ணிட்டு முதலீடு செய்கிறோம். ஓகேவாப்பா? இங்கு கல்வி என்பது நுகர்வாக கருதப்படாமல் முதலீடாக கருதப்படுகிறது. அதனால் விளையும் தனிநபர், சமூக பயன்கள் கருத்தில் கொள்ளப்படுகிறது. அதாவது இந்த அணுகுமுறையில் கல்விங்கிறது நுகர்வு பொருளாக கருதப்படலை. சரியா? முதலீடாக தான் கருதப்படுது. சரியா? அதனால் கிடைக்கிற தனிநபர் பயன், சமூக பயன், இதெல்லாம் கருத்தில் கொள்ளப்படுது. சரியா? கல்வியில் தனிநபர் முதலீட்டின் பயன் என்பது கல்வி பெறுவதற்காக செலவிடப்படும் தொகை, அக்கல்வியால் ஈட்டக்கூடிய வருமானம், இரண்டையும் ஒப்பிடுவதன் மூலம் கணக்கிடப்படுகிறது. அதாவது கல்வியில் தனிநபர் முதலீட்டோட பயன் அப்படின்னு சொன்னால், கல்வி பெறுறதுக்கு நம்ம ஒரு செலவு பண்ணுவோம், அந்த தொகையும் அந்த கல்வியால் ஈட்டக்கூடிய வருமானம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கறது மூலமாக கணக்கிடப்படுது. ஓகேவாப்பா? ஒருவர் பள்ளி இறுதி தேர்வுக்கு பின் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்கலாம். மாறாக அவர் 4 ஆண்டு படிப்பை தொடர்ந்து பின் ஈட்டக்கூடிய வருமானம் இரண்டையும் ஒப்பிட்டு கல்வியில் தனிநபர் முதலீட்டிற்கு கிடைக்கும் பயனை கணக்கிட முடியும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் +2 முடித்தோடனே வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்கலாம். அப்படி இல்லை, அவர் 4 வருஷம் ஒரு டிகிரி படிச்சுட்டு அதுக்கு பிறகு கூட சம்பாதிக்கலாம். இந்த 2 சம்பாத்தியத்தையும் ஒப்பிட்டு கல்வியில் தனிநபர் முதலீட்டுக்கு கிடைக்கிற பயனை கணக்கிட முடியும். ஓகேவாப்பா? 12th முடிச்சுட்டு சம்பாதிக்கிறது கம்மியாக இருக்கும். அதே இது காலேஜ் எஜுகேஷன் முடிச்சுட்டு சம்பாதிக்கிறது அதிகமாக இருக்கும். சரியா? இதுதான் தனிநபர் முதலீட்டுக்கு கிடைக்கிற லாபம். சரியாப்பா? கல்வியின் தனிநபர் முதலீடு என்பது கல்வி கட்டணம், சிறப்பு கட்டணம், புத்தகம் போன்ற பொருட்கள் வாங்கும் செலவு, போக்குவரத்து செலவு, விடுதியில் தங்கி படித்தால் விடுதி கட்டணம், உணவு கட்டணம் ஆகியவற்றோடு கூடுதல் கல்வி பயிலும் காலத்தில் அவருக்கு ஏற்படும் வருமான இழப்பு ஆகிய யாவும் அடங்கும். அதாவது கல்வியில் தனிநபர் முதலீடு அப்படின்னா என்னென்னா, கல்வி கட்டணம், அதாவது காலேஜுக்கு கட்டுற ஃபீஸு, சிறப்பு கட்டணம், புத்தகம் போன்ற பொருட்கள் வாங்கும் செலவு, புத்தகம், நோட்டு, பேனா, பென்சில் இதெல்லாம் வாங்குறதுக்காகிற செலவு, போக்குவரத்து, பஸ்ஸில் இல்லை ட்ரெயினில் போய் படிப்போம் அந்த செலவு, விடுதியில் தங்கி படித்தால் விடுதி கட்டணம், உணவு கட்டணம், அதாவது ஹாஸ்டலில் தங்கி படிச்சிங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸு, அதுக்கப்புறமா மெஸ் பில்லு. சரியா? இது எல்லாம் ஆகியவற்றோடு கூடுதல் கல்வி பயிலும் காலத்தில் அவருக்கு ஏற்படும் வருமான இழப்பு. அதாவது +2 முடிச்சுட்டு அவங்க காலேஜ் படிக்கிறப்ப அவங்க வேலை பார்த்தா வருமானம் கிடைக்கும்ல, அந்த வருமான இழப்பு, இதை யாவும் கணக்கிடுவாங்க. சரியாப்பா? தனிநபர் முதலீட்டிற்கான பயன் பட்டப்படிப்பு படித்தால் ஒருவர் ஈட்டக்கூடிய வருமானம், படிப்பின்றி அவர் வாழ்நாளில் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் இரண்டையும் ஒப்பிட்டு பெறும் கூடுதல் தொகையாகும். அதாவது கல்வியில் தனிநபர் முதலீட்டுக்கான பயன் அப்படின்னு சொன்னால், அவங்க பட்டப்படிப்பு படித்து முடிச்சுட்டு சம்பாதிக்கிற வருமானம், அப்படி இல்லை அவங்க படிக்காமல் வாழ்க்கையில் சம்பாதிக்கிற வருமானம் ரெண்டையும் ஒப்பிட்டு பெரும் கூடுதல் தொகை தான் தனிநபர் முதலீட்டிற்கான பயன். ஓகேவாப்பா? கல்வி முதலீட்டின் சமூக பயன் என்பது கல்விக்காக செலவிடப்படும் நிதியில் சமூகத்திற்கு கிடைக்கும் பயன்களை கணக்கிடுதலாகும். அதாவது கல்வி முதலீட்டால் தனிநபர் பயன் கிடைச்சிச்சு,
இதே இது சமூக பயன்களும் கிடைக்கிது. சரியா? கல்விக்காக செலவிடப்படும் நிதியால் சமூகத்துக்கு கிடைக்கிற பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத கணக்கிடுறது தான் சமூக பயன். சரியாப்பா? இத்தகைய செலவுகள் தனிநபர் கல்வி செலவுகளிலிருந்து வேறுபடுகிறது. ஏனெனில் பொது கல்வி செலவுகள் முழுமையாக இல்லாவிட்டாலும் பெருமளவு அரசின் நிதி உதவியால் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது இந்த செலவுகள் தனிநபர் கல்வி செலவுலேருந்து வேறுபடுது. சரியா? பொது கல்வி செலவுகள் முழுமையாக இல்லாட்டியும் பெருமளவு அரசால் கொடுக்கப்படுது. சரியா? ஸ்கூல்ல இருந்து இல்லை காலேஜிலேருந்து நிறைய செலவழிப்பாங்க. அதை தான் குறிப்பிடுறாங்க. சரியாப்பா? இவ்வணுகுமுறையால் நாட்டின் உற்பத்தி திறன் அதிகரிப்பு, தொழில்நுட்ப மாற்றங்களை புகுத்துதல், பல்வேறு பொருளாதார துறைகளுக்கு தேவையான பணியாளர்களை உருவாக்கி ஒதுக்கீடு செய்தல் போன்ற பல்வகை பயன்களை கல்வி சமூகத்திற்கு அளிப்பதோடு சமூக ஒற்றுமை, பொருளாதார நிலைத்த தன்மை, ஜனநாயக மதிப்புகளை பேணுதல் போன்ற இதர சமூக நலன்கள் ஏற்படவும் உதவுகிறது. நாட்டோட உற்பத்தி திறன் அதிகரிக்குது. சரியாப்பா? டெக்னாலஜியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதுக்கப்புறம் நிறைய துறைகளுக்கு தேவையான பணியாளர்களெல்லாம் உருவாக்க முடியுது. சரியா? போன்ற பல்வேறு பயன்களை கல்வி சமூகத்திற்கு அளிப்பதோடு வேறு என்னென்னலாம் கொடுக்குதுன்னா சமூக ஒற்றுமை, பொருளாதார நிலைத்த தன்மை, ஜனநாயக மதிப்புகளை பேணுதல் போன்ற சமூக நலன்கள் ஏற்படவும் உதவுது. ஓகேவாப்பா?